அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது போல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டு இருந்தால் போதும். 2 கூட பாத்திரமாக இருந்தாலும் கவலையே வேண்டாம். அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இது போல் பிளாஸ்டிக் தட்டுங்க, இந்த சொப்பு சாமான்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூடி வரதுக்காக இது போல் பிளாஸ்டிக் தட்டுங்க கொடுப்பாங்க. அந்த தட்டுங்களில் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது போல் கோடு ஓட்டை நடுவில் சைட்லன்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம இது போல் கோடு ஓட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம சிங்கோடையே கரெக்டாக அந்த தண்ணி போகிற இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம பிரியாணிலாம் வாங்கினா அந்த குட்டி குட்டி பாக்ஸ் வரும் பார்த்திங்களா, ரைத்தா பிரெட் அல்வா அந்த பாக்ஸில் வர தட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பாத்திரம் 2 கூட என்ன 10 கூட பாத்திரம் கழுவுனாலும் சரி, கொஞ்சம் கூட எந்த ஒரு வேஸ்ட்டுமே நம்ம சிங்கோட பைப்பில் போகவே போகாது. எல்லாமே இந்த தட்டுலேயே நின்றுடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நம்மளோட சிங்க் அவ்வளோ சீக்கிரம் அடைக்காது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு ரொட்டி சப்பாத்திக்கெலாம் மாவு பிணையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாவு குட்டி குட்டி குட்டியாக பிச்சு 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 நம்ம உருண்டை பிடிப்போம். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம கையின் நகத்துக்குள்ளே அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா சும்மா கத்தியை வச்சு கேக் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம அழகாக சூப்பராக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு உருண்டை ரெடி. நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம கத்தியை வச்சு சூப்பராக கேக் வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையும் போது மாவை தொட்டு 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 பிசைவோம். அந்த மாதிரி பிசையறதுனால என்ன ஆகும்னா, அந்த மாவை மறுபடியும் நல்ல மாவில் கொட்டவும் முடியாது. அந்த மாவை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த மாவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் ஒரு பெப்பர் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் மாவை கொட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக ரொட்டி சப்பாத்தியில் தேய்க்கும் போது சும்மா பெப்பரு சால்ட்டெல்லாம் கொட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொட்டி 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 சூப்பராக சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சிக்கலாம். இது டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பெப்பர் பாக்ஸ் இல்லைன்னா, நீங்கள் இந்த பழைய நெய் டப்பாலாம் வரும் பார்த்திங்களா, அந்த நெய் டப்பாவோடைய மூடியில் கூட ஓட்டை போட்டு நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் சோம்பப்பொடிலாம் வாங்கினோம்னா இது போல் அந்த சோம்பப்பொடி டப்பா கொடுப்பாங்க. அந்த டப்பா நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அதோட மூடியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது போல் நடுவில் மட்டும் நல்லா கத்தியை வச்சு ஹீட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதோட கார்னரையும் நல்லா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மினி டிவி ஷேப்பில் இருக்கா, இதை இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் கலர் டேப்பை வச்சு ஒரு ஆஃபாக மட்டும் சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து நம்ம வீட்டு பாத்ரூம் வரைக்கும் நம்ம சூப்பரான ஒரு டவல் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுனா ஒரு ஆணி இருந்தால் அந்த ஆணியில் மாட்டி விட்டுக்கோங்க. நான் எதுக்காக பாதி அளவு கலர் டேப் சுற்றிருக்கேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கூட நீங்கள் கலர் டேப் சுற்றிக்கிறதா இருந்தால் சுற்றிக்கலாம். நம்ம வீட்டுக்கான சூப்பரான டவல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் கருவேப்பிலெலாம் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே என்ன ஆகும், இலையெல்லாம் பழுத்து போயிடும். அந்த மாதிரி பழுத்து போகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம அந்த கருவேப்பிலையில் போட்டு வச்சுருந்தோம்னா கருவேப்பிலை 2 வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் என்ன தான் கட்டிங் போர்டு சாப்பிங் போர்டு எல்லாமே இருந்தாலும் நம்மளாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கையில் தான் காய்கறி கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட கை விரலில் இது போல் கோடு கோடாக அசிங்கமாக இருக்கும். இப்போ நான் அந்த கோஸை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்ம வீட்டில் இது போல் ஐஸ் ஸ்டிக் இருந்துச்சுன்னா நம்ம கை சைஸ் அளவுக்கு நம்ம உடச்சிட்டு நம்ம கையோடு நம்ம அந்த கட்டை வரலோடு சேர்த்து இது போல் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது போல் நம்ம ரப்பர் பேண்ட் போடுறதுனால நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த காய்கறிகளை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டதுனால நம்மளோட கத்தி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த ஐஸ்டிக் மேலே தான் படுது. நம்ம கையில் எதுவுமே படலை. ஸோ நம்ம கையில் அந்த கோடு கோடாக வர பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம எல்லார் வீட்லேயும் ஆம்லேட் எப்படி போடுவோம்? வெங்காயத்தை வச்சு போடுவோம். ஆனால் இந்த ஆம்லேட் வந்து நம்ம வெங்காயத்தை வச்சு போட போகிறதில்ல. நம்ம கோஸை வந்து பொடி பொடியாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த கோஸை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஆம்லேட் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோஸை வச்சு ஆம்லேட் போடுறதுக்கு கோஸை வந்து இது போல் கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய தோசைக்கல்லில் வந்து நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணி, எண்ணெய், அதாவது எண்ணெய் வந்து சுத்தமாக சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து கோஸை வந்து இது போல் போட்டு நல்லாவே வந்து பெரட்டி கொடுத்துக்கலாம். கோஸில் இருக்கிற தண்ணி வந்து நல்லாவே வற்றணும். நெக்ஸ்ட் வந்து கோஸே வந்து இயற்கையாகவே தண்ணி வந்து விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை முட்டை வேணும், இப்போ வந்து 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் நான் வந்து ஊற்றிக்கிறேன். இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கலக்கி கொடுத்துருக்குறேன். இது என்னடா எல்லாரும் புதுசாக செய்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே ஆம்லேட்டை பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் தான் போடுவாங்க. யாருமே வந்து கோஸில் வந்து போட்டதே கிடையாது. இப்போ வந்து நம்ம இது போல் கோஸில் வந்து ஆம்லேட் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டயட்டில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இது போல் கோஸில் போட்டு நீங்கள் ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சா மாதிரி இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் வெங்காயத்துலேயே ஆம்லேட் போடுறது, நம்ம டயட்லேயே இல்லைனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம கோஸ்லேயும் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இந்த மழை நாளுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட விலைலாம் ஏறி போச்சு. நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னா வெங்காயத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இது போல் கோஸை வச்சு ஆம்லேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த மழை நாளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது போல் மெழுகுவர்த்தி ஏற்றுவோம். இந்த மெழுகுவர்த்தியை வந்து இது போல் நம்ம வீட்டில் இருக்க குட்டியாக கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து ஏற்றி வைக்கிறதுனால அந்த மெழுகுவர்த்தியில் இருக்க மெழுகு எல்லாமே அந்த கிண்ணத்துலேயே வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா வந்து இந்த மெழுகை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு திரி போட்டு மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த சூப்பரான குர்த்தி வித் பலாசோ பேண்ட் செட் பார்த்திங்கன்னா நாம் வந்து 1500 கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி. ஒவ்வொரு கலருமே பார்க்குறதுக்கு செம்ம யூனிக்காக இருக்குது. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து 6லேருந்து 7 கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அந்த பலாசோ பேண்ட்லலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாத் வைஸ் சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அடுத்தது என்னென்னா, இது சூப்பரான குர்த்தி தான். இதை வந்து நம்ம 850 கொடுத்துட்ருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல். ஷால் பார்த்திங்கன்னா டபுள் கலர் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு நாட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்தது என்னென்னா, நமக்கு வந்து இது போல் ஹெவியான ஒர்க் ப்ளவுஸு, அதுவும் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து சாரீ வந்து ப்ளைன் சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து ப்ளைனாக இருக்குது. சாரீ பார்த்திங்கன்னா சாட்டின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1350 நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ டெலிவரி தான். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான இந்த குர்த்தி ஃபேண்ட் ஷால் கலெக்ஷன் தான். இதை வந்து நம்ம வந்து 850 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நாம் வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து நானே வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான ப்ளைன் சாரீ பார்த்திங்கன்னா 1350 கொடுத்துருக்கோம். இதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட மற்ற கலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நம்மளோட ராசி கலெக்ஷன் அஃபிஷியல் சேனல் ஐடியும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் நம்மளுடைய ரெகுலர் கலெக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராசி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசி கலாட்டா.